எங்கட வீடியோக்குள்ள போனா தான் என்ன செய்ய போறோம்ன்றது ஃபுல்லா தெரியும். என்ன அப்படினா ஏன் ஷேர் பண்ணாங்க என்ன விலை வரை சொல்லுங்க ஆகும் மண் சுமந்த வட்டி மேலால வட்டி பேக்க என்ன நின்றாரு என்ன விழுந்தா எடுத்து முன்னுக்கு சேர்த்து விட அத இப்ப கிடங்கு கொண்டு புல்லு வெட்டுங்க சரியா என்ன பழம் நாஞ்சு வச்சு விட்டுனாங்க கீழே விழுந்து வடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எரிச்சுட்டு வச்சு தம்பி சொல்லுங்க தூக்குங்க கஷ்டம் தான் அனைவருக்கும் வணக்கம். நான் சிந்துஜன். நான் தட்சா. நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா பின் பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரியுமே நாங்கள் நிற்கிறோம் எங்கடா வீட்டுக்கு முன்னுக்கு முன் காணிக்கிறோமே. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விடிய வரலனே வந்துட்டோம். ஒரு எத்தனை மணி 9 இருக்குமே 9 வந்துட்டோம். இப்போ ஏன் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொண்டு அதே சொன்னீங்க அதை வாங்க நம்ம வேலை செய்வோம் இன்றைக்கு வந்து எங்கள்ட மாமா வந்து வேலையில் இப்போ லீவ் நிற்கிறாரு. அப்போ நான் மாமா நிற்கிறனால அதுக்கு வந்து தேவையான வேலை செய்யலாம். ஏன்னா எனக்கு வந்து கையிலாது அதில் வந்து வேலையை செய்யலாம். பேரங்கள் தூக்கி செய்யலாம். சும்மா சின்ன சின்ன வேலையில செய்யலாம். வட்டி கிட்டி செய்யறா அதெல்லாம் கஷ்டம் தானே. தண்ணி விடுறா கூட செய்ய மாட்டேன். அதெல்லாம் தண்ணி விடலாம் எடுத்து பெரிய வேலை தண்ணி எல்லாம் விடலாம் விடுறா. மற்ற இப்போ புல் வளர்ச்சி இருக்கிறது வேறு வேலை செய்யல. அப்போ மாமா நிற்கிறனால வந்து கொஞ்சம் வேலையில நாங்கள் முடிச்சோம்டா கொஞ்சம் காணி வந்து கிளியரா வந்து நேரம் தானே இதை செய்யலாம். எங்கட வீடியோக்குள்ள போனா தான் என்ன செய்ய போறோம்ன்றது ஃபுல்லா தெரியும். அத்தவாடியா காய்க்கிறான் என்ன செய்தாலும் நாங்க செய்யறத பாருங்க. எல்லாம் பார்த்து எங்கட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதெல்லாம் மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணாங்களே பேசினா என்ன அப்படின்னா ஏன் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஒரு சேனல். என்ன இருக்குன்னு கேட்டா பாருங்க என்னது இப்படி எல்லாம் செய்யுது அதெல்லாம் பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் பொழுது போகும்ன்றது அதாவது பொழுது போகும் மனரீதியா உணர்ந்தார்கள் அப்படி செய்யுங்க. ஏன்னா பொழுது போகுது உங்களுக்கு எங்கட வீடியோ பார்த்துட்டா அதை பார்த்து நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பொழுது போகும் இல்லையோ. அதுக்கு பொழுது போகும் நீங்கள் சரி. அப்ப இன்றைக்கு என்ன வந்த வேலையை பார்ப்பேன் நேரமா அது மதியத்துக்கு முன்னே பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நான் இப்போ உண்மையிலே நான் உண்மையிலே இப்போ வந்த காரணம் என்னென்றால் காணிக்காராக்கள் வந்து தண்ணி ஒன்றும் அடிக்க வரே இல்லை. அப்போ நாங்கள் அடிப்போம். இப்போ ஏன் சொல்லுவோம் ஓ இல்லை அங்கே அடித்தவே நான் இங்கே முன்னுக்கு ஒன்றும் அடிக்கல. அப்போ நான் இப்போ இதில் தண்ணி குடிக்கணும் முன்னுக்கு இருக்கிறது என்ன தண்ணி குடிக்க இல்லையா. சரி பார்க்க போனேன். இதான் முக்கிய பிரச்சனை என்னன்னு சொன்னா நான் கொஞ்சம் இருந்து குக்கிங் வீடியோ செய்து காலைதான் பழதா போட்டு அம்மா குக்கிங் புடி செய்த புறாம்புல பண்ணுவோம். என்ன இது கரைச்சலா கிடக்கு இந்த காலில் பித்த வடிப்போம். நீங்க அதுக்கு எதுவும் தீர்வு அதாவது எதுவும் செய்யலாமா மருந்து எதுவும் செய்யலாமான்னு சொல்லுங்க. இவரும் ஒரு ஃபேஸ்புக்கில் ஏதோ பார்த்துதாமன்ட்டு ஒரு என்ன க்ரீமே ஒரு ஆர்டர் பண்ணி வந்திருக்குது. அதை பேருக்கு அப்போ காட்டுறேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முதல்ல எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊக்கிப்பாக இருக்குமே. இந்த வெள்ளடியன் சேவல் பண்ணாங்க என்ன விலை வரையும் சொல்லுங்க ஆகும். இது 3500 வேண்டாம். வெள்ளடி எலும்பில தூக்கி பாருங்க 100 நிற்கும். அது சின்ன இது தூக்கி சரி. இப்போ நாங்கள் வந்து புட்டுக்கு மண் சுமந்த மம்பட்டி நிற்கிறேன். நீ போய் அந்த அங்கே கொண்டு வருவேன். நீங்க என்ன அவன்கிட்ட வேலை சொல்றீங்க? வேலை செய்யணும் டாக்டர் என்ன சொன்னார் ஃபோன் பண்ணி. அப்படி நீ போய் புட்டை கையாலவே இந்த பெப் இருக்குல்ல நாங்கள் இங்கே முன்னுக்கு அடிப்போம். அங்கே அடிச்சிருப்பேன் எனக்கு ரெண்டு நின்றவர். இப்போ அது பெப்பர் எடுத்துட்டோம். வஞ்சனம் செய்யக்கூடாதான் எல்லாத்தையும் பாவம். நாளைக்கு பின்னேற மாதிரி அடிக்கட்டும். இல்லை இப்போ விட்டுடுவோம். நான் அடிச்சிட்டு தண்ணியான அடிக்க போகிறோம். நாங்கள் இப்போ பெப்பருக்கு எடுத்துட்டு வரையும். நான் இல்லை கிடங்கு போட்டு கிடங்க தான் போட்டு ஏன்னா என்ன செய்யறீங்க கிடங்கு வெட்டுறீங்களோ வேங்குட்டி வட்டி மேலால வட்டி பேக்காடுறீங்க அடியெல்லாம் தாக்கும். கோழி எருன்னு சொல்லுங்க.
கோழி எச்சமோ அப்படி சொல்லுவாங்க. சரி நான் சிரிப்பு உனக்கு நீங்கள் உங்களோட வீடியோக்காண்டி என்ன வச்சு வேலை செய்கிற மாதிரி கிடக்கு. இல்லை நீங்கள் செய்கிற வேலையை செய்யுங்க, நாங்களும் எங்கள்கிட்ட வாடு, நீங்கள் உங்களோட வேலை செய்யுங்க. இங்கே எனக்கு காண இல்லை இந்த பெரிய காணிக்க சென்ன அவ்வளோ பெரிய காணி அங்கே போனாலும் தெரியாது. இங்கே ஒரு நீளத்தை என்னண்டு காட்டுறது என்ன யாரு காட்டி என்ன வீடியோஸ்? சரி நீங்கள் கொத்துங்க, உங்களையே காட்டிக்கொண்டு நிற்கிறேன். இல்லை எனக்கே அதுக்கு போக பயமாகவும் கிடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்ல பாருங்க எத்தனை தென்னை இருக்கு, நிறைய தென்னை. எத்தனை தென்னண்டு தெரியல, ஆனால் நிறைய பெரிய காணி. என்ன நீ தர்றி பெப்ப தர்ற தெரிய மாமாட்ட கேளுங்க. தண்ணி ஊற்றினா நல்ல வடிவாக காய்க்குங்களே. நண்டு கொண்டு பிடுங்கக்கூடிய மாதிரி காய்ச்சிட்டு இருக்குது. நாங்கள் அங்கே வந்து டீ அடி பிடுங்க ஓகே விழுந்தா எடுத்து நாங்கள் போடுவோம் கரையா. ஏன்னா விழுந்தா எடுத்து முன்னுக்கு சேர்த்து விட அங்கே இந்த பெரிய காணிக்க நடந்து தெரிய மாட்டேன். வந்து 60 வெங்காயோ இல்லை மந்து எடுத்து போட்டுட்டு ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவேன். பிரயோசனம் எடுக்கணும் இவ்வளோ தென்னையும் வச்சா வேலுமே. அதிலும் அதற்கு பிரயோசனம் உங்களையும் காணியை பார்க்குறதுக்கு கோழியை பார்த்து தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அண்டை சொன்ன தேங்காய் வேணும் மண்டபில் நீ ஏடாண்டு நான் சொன்னான். இல்லை அங்கே எங்களுக்கு தேங்காய் கிடக்குது. அக்காண்ட காணிக்காரி தேங்காய் மற்றது இப்போ இப்போ மோட்டர் ரூமுக்கு வச்சு பூட்டிட்டு போட்டு இதுக்கு அளவு கொண்டு தண்ணி இருக்காப்ப போட்டு பாருங்க. அளவு இல்லை போடணும் கணக்காக இருக்குமோ? கொஞ்சம் பெருசாக போட்டு பின்ன ஊற்றுப்படும் தண்ணி. என்ன செய்யறாங்க இப்போ? எல்லா பேப்பும் இப்படி இருக்கு. அதுக்கு அதே மாதிரி நிற்காது. இப்போ பிடிச்சோன்னு அத்தை பிடிச்சோன்ட்டு கேட்டோம் இதுலேருந்து. அது பிடிச்ச கொண்டுருங்க இதுலேருந்து பைப்பு அங்கே போகுது போகுது தண்ணி இப்படி கணக்கு வேற போகுது. சரி போயிடா நான் போய் சீட்டை எடுத்துட்டு வரேன். சரி பாருங்க யாரும் மட்டும் பார்ப்போம் ஒரு வழி இருக்குன்னு தானே அத்தை பிடிச்ச புட்டு புட்டு சாப்பிட்டா கொஞ்சம் பஞ்சியா இருக்கு. அத்தை இப்போ கிடங்கண்டி கொண்டிருக்கா. கிடங்கன்றீங்க புல்லு வெட்டுங்க சரியா? அவ தான் வீடியோவில் இருக்க புல்லு செருக்கிறேன்னு சொல்லி போடுது. அத்தை அது கிடங்கு வெட்டுறாமாம்மா. நீங்கள் கிடங்க வெட்டுங்க 2 பேரும் சேர்ந்து. நான் வெட்ட மாட்டேன். சரி அதை கிடங்க வெட்டுங்க. இதில் தான் நிற்கும் போல இதில் தண்ணி இது வருது இருக்கோ போய் நான் பிடிக்கத்தான். சரி எப்பொழுதுன்னு வாங்க போய் போங்க வாங்க. இதுலேருந்து அதுக்கு பிடிச்சிட்டு வரேன். புத்தி உள்ள பிள்ளைய நம்ம அந்த தண்ணியை பிடிச்சிட்டு தான் பிள்ளைய பிடிச்சிட்டு வர முதல் போய் எங்கே இருந்து பிடிக்க வந்து பிடிக்கும். பக்கத்துல தான் பிடிக்க முடியல. என்ன தண்ணி கப்பில் வர பிடிக்கிற வெயில் வேறு தண்ணியை காணவில்லை. டேங்கில் இல்லை போது தண்ணியை பார்க்க தெரியுமா? முதலாவது நான் நடுப்புலைக்கு விடுறேன். நடுவனுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுங்க. தண்ணி இல்லையா டேங்கில்? டேங்கில் தண்ணி இல்லை. தண்ணி நீங்கள் பிடிங்க. எவ்வளோ சந்தோஷப்படுங்க. தண்ணி அடிக்க அம்மா அதே குளிச்சாதுங்க. அது அப்படியே கீழே விட்டுருங்க. அது இல்லாட்டி தானே அது ரொம்ப என்ன சிந்தியன் எப்படி இருக்கு அனுபவம்? மொத்த கையில் தண்ணி அடிபடுது. எப்படி இருக்கு அனுபவம்? ஒற்ற கையால் அடிக்கிறது அப்படி இருக்கு. கை நோவும் பார்த்து அடியும் கொண்டு சொல்றேன். இந்த கையால் பேலன்ஸாக பிடிக்காம சரி ஃபுல்லாக பிடிங்க. இப்படி தான் செருக்கிறது. நான் செருக்கிறது செருக்கர் இல்லை. நான் என்ன செய்தேன்? இதுலையோ கொஞ்சம் குஞ்சு அந்த கூடு இல்லையோ? அப்போ
அதில் தான் நிலக்கூடன்னு சொன்னாலும் கொஞ்சம் அந்த கிண்டி கிண்டி வளர நிலையாக அப்புறம் சின்ன ஒரு கூடண்டு போட்டு நிலத்தோட சரி விடாங்க அதான் இவ்வளத்தை இப்போ செருக்கிற நிலக்கூட கூட போகிறேன் சின்ன துண்டு போண்டு கோடையில் என்ன இப்போ எங்களுக்கு என்ன இதெல்லாம் கொண்டு வர மாட்டேங்கல சாப்பிட்ற வேலைஞ்சு விளைச்சி போனேன்னா ஆ சரி தண்ணி ஓ கூல் தண்ணி தான் கிடக்க கடைக்க ஒன்றும் இல்லையே பழக்கம் இல்லை உங்கள்கிட்ட இப்போ எங்கே அடைச்சிட்டு போங்க இது வெளியில் போயிடுங்க எத்தனை தண்ணி நம்மள இருக்கிற 10 கடிச்சிருப்பியே என்ன எவ்வளோ நேரம் நான் கூட புள்ளி சரிக்க போகிறேன் உங்களுக்கு இதாக இருக்குது மற்ற கோழியை காணலடா இந்த முண்டை எங்கே பா 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 மேலே இந்த தென்னைகளுக்கெல்லாம் தண்ணி காணா தெரியுமா செஞ்சு அடித்தா இனிப்பார் என்ன காய்க்க மாட்டேன் பொய்யா இருந்தது வேறு அவங்களுக்கு இனித்தான் நல்ல காலம் என்ன பொறுத்தவரை ஒரு நாள் நாங்கள் அடிக்க மாட்டோம் ஏன்டா விடிய காலம் நேரம் இருக்கிற நேரம் பார்த்து உங்களுக்கு 2 தேங்காய் அறிவினம் தானே என்ன பழம் நான் ஃப்ரெண்ட்ஸில் சோடா விடாதீங்கடாதீங்கண்ணா பழத்தில் வராதிங்க உங்களுக்கு இன்னும் கோழி எல்லாம் பெறுது அத்தை கிண்ணத்தோட தான் கோழி எல்லாம் போனிக்குது மோட்டர் வேலை செய்யல தண்ணி அடிச்சு நாங்கள் அதோ குறையல் நாங்கள் சொல்லிடுங்க மோட்டர் வேலை செய்யலன்னு நீங்க பழுதாக்கினா செய்து கொடுங்க நாங்கள் ஒன்றும் பழுதாக்கல நாளா டேங்க் தண்ணி இருந்தது நீங்க எங்க போனாலும் அப்படித்தானே என்னண்டாலும் பழுதாக்கு என் கோழிக்கு வேணுங்க நீங்க ஒரு அவதானம் இல்லாம காணிக்கிறேன் என்னது ஒரு அவதானம் இல்லாம காணிக்கிறேன் ஏன் நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க இப்ப வெயில் நாங்க டீச்சர் எவ்வளவு வேலை சொல்றாடா என்ன சரி அதை விடுங்க இப்ப நீங்க என்ன சீட்டா முள்ளு சீட்டா நான் இப்ப இதை உங்களுக்கு தரப்போறேன் இதே தரப்புங்க இதை தரப்போறேன் நான் வெங்கட மரத்து பழம் தான் பழதா போட்டு இஞ்சி பழதா போட்டு இஞ்சி நான் சாப்பிடுற மட்டும் வச்சது போல இஞ்சி நாங்கள் அந்த கொஞ்சம் பழம் முத்தினோன்னு ஆஞ்சு வச்சு விட்டுனாங்க கீழே விழுந்து வடிக்குதுன்னு அப்படித்தான் அது கோழி இல்லை இதில் போட்டுங்க வேற மாதிரி உங்களுக்கு யோசிக்காங்க யோசிக்காங்க உங்களுக்கு இன்னொரு பழம் நான் எப்படி ஆஞ்சு சாப்பிட்டு காட்டுறேன் நாங்கள் என்னடா இது வந்து பழம் முத்தினோன்னா விழுந்தா வடிச்சிருமேண்டாண்டி ஆஞ்சி வச்சுனாங்க என்ன உண்மையா சத்தியமா சத்தியம் எதிர்பார்க்கவில்லை இந்த பழம் இப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டாதுக்கு என்ன சரி இப்போ அதுக்கு என்ன இப்போ நீங்கள் இப்போ சோடா எடுத்துனாங்க சரி நானும் இங்கே வேலை செய்கிறேன் மாமா அப்பா தெரியல நான் தண்ணி நின்று தண்ணியை குடிங்க தண்ணி அடிச்சுட்டு தண்ணி என்ன நடக்குது என்ன கட்டம் எல்லாம் இப்போ ஒரேடியாக செரிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் செரிக்கணும் இங்கே இப்போ இவ்வளோ வந்து செரிக்காச்சு இதில் வந்து ஒரு கூடண்டு போட போடுறாங்க என்ன நிலா கூடண்டு போட போடுங்க நீங்கள் ஏண்டா ஆர்டர் பண்ணிட்டீங்களா எத்தனை கோழி சின்ன கோழி குஞ்சு சின்ன கோழி குஞ்சுக்கு நிலா கூட சரி என்ன வளர்க்குறது மே நல்லா இருக்கும் இந்த தான் இந்த காணிக்கில் வந்து இப்போ போனோம் இப்போ தஸ்வின்
மோட்டர் வந்து வலை போயிட்டு இல்லாட்டி விட தண்ணியை கடிச்சு விட்டுருக்காங்க மழை குணம் நேற்றைய டைமுக்கு மழை கட்டுது வந்து ஓ கொஞ்சம் தண்ணிகளுக்கு நிலமுங்கட கோழிகளுக்கு நல்ல மெயின் என்ன கோழி வந்து சரியான வெயில் வைக்கலாங்க எனக்கு தெரியுது அங்கே மெச்சோண்டு இப்போ கொஞ்சம் தண்ணி அடிச்சுனாங்க இப்படி ஒரு 6 தண்ணியை கடிச்சிட்டேன் தண்ணி என்ன அது ஷாப்பினுக்குள்ள தேங்காய் போ கோழிக்கோ தீப்பெட்டி எடுத்து வந்த நீ தீப்பெட்டி எங்க இப்போ இந்த அம்மா சமைச்சிட்டாவே என்ன அம்மா அப்போ சொல்லு அப்பா மழை குணமாக கிடக்குன்னு மழை மப்பு கட்டிட்டு பழையோடி மழை வேற நல்ல இந்த வக்கைக்கு தென்னையிலக்கு நெல்லம் வக்கையும் இருக்காது பெருசான் தர்ஷனும் வேலை செய்கிறீங்களா சாப்பாடு லேட்டாக வேண்டி போட்டு வேலை செய்கிறீங்களா பாம்பு ஓ அதில் எரிச்சு விட்டாச்சுவாங்க நான் நிற்க மாட்டேன் ஓ அதோட வந்து இப்போ அரைவாசியம் வந்து நீங்கள் நிற்கிற வழிலாம் இந்த இதெல்லாம் செய்யலாம் நான் செய்ய மாட்டேன் கையெல்லாம் இல்லை எனக்கு அதோட அதை வந்து நீங்கள் நிற்கிற இதில் பார்த்துக்கிட்டு செஞ்சு விட்டா அடுத்து வந்து இந்த கூட்டமாக தூக்கி வைக்கணுமாம்மா எல்லாம் அதை செஞ்சு வந்துக்கிட்டீங்கன்னா சுகமாக இருக்கும் எனக்கு இந்த கோழியில் அடைக்கிறதுக்கு ஓ அந்த பெரிய கூடுதலை தூக்கி வச்சு விட்டீங்கண்ணா இதாக இருக்கும் கொஞ்சம் இதாக இருக்கு இப்போ நீங்கள் மேற்கொள்ள அவசியம் இல்லை இப்போ நிற்கிற நாளில் செஞ்சு விட்டீங்கண்ணா ஆனால் என்ன இன்னும் நாள் வேணும் என்ன தூக்குறாக்கு என்ன நான் தூக்கலாண்ணா எல்லாம் ஒரே நாளில் முடிச்சு விட்டு வேண்டாம் இப்போ இந்த இதோட அதை போட்டு எரிச்சு விட்டா மாதிரி கொஞ்சம் கிளியராகிடும் காணி தம்பி கவனம் செருப்பில் போட்டு பாம்பு பூச்சியில் இருக்கும் காணிகளுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம்னா வெயில் தாங்க ஆனால் பார்க்கத்தான் பெரிய சோள மாதிரி கிடக்கான வைக்க ஆனால் கொஞ்சம் லேட்டாக போச்சு சமைக்க இப்போ 2:30 ஆகுது நேரம் வெயிலில் அங்கே நிறைய செய்து போட்டு தான் வந்தோம் இது என்னன்னா இன்றைக்கு வந்து மதிய சாப்பாடு காத்த மாமா காட்டப்புறேன் இன்றைக்கு நாங்கள் இப்போ வேலை செஞ்சோன்னு நாங்கள் வெள்ளனை வந்தாங்க வெள்ளனை வந்து சாப்பாடு உண்மையாக ஒன்றும் வேண்டி கொடுக்குறது சார் நேற்று பண்ணி சாமானை வச்சு நார்மலாக சமைச்சிருக்கா அப்படி இருக்கண்டு பார்ப்போம் என்னென்ன கறின்னு பார்ப்போம் உருளைக்கிழங்கு முட்டையெல்லாம் போட்டு தான் காய்ச்சிருக்கேன் முட்டை குழம்பு என்ன நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிடிய அட கடவுளே அப்போ நீ அப்போ இங்கே விட்டு வந்து என்ன சாப்பிட்டு இருந்திருக்கு நீங்கள் வாரன் போய் சாப்பாடை போடுங்க சொல்லி சொன்னீங்கன்னா வந்து சாப்பிட்டு நீங்கள் இப்போ தான் பாருங்க முட்டை குழம்பு இது என்ன உருளைக்கிழங்கு என்ன வண்டிக்காய் மற்றது பொரிச்சிருக்கேன் மரவள்ளிக்கிழங்கு பொரிச்சிருக்கேன் மற்றது நாங்கள் போட்ட வத்தல் முளை ஆனால் ஸ்பெஷல் நல்லா இருக்கு சாப்பாடு வண்டிக்காய் நான் பிடிக்கும் அது ஓ எனக்கு நல்லா இருக்கும் உண்மையிலே வெண்டிக்காய் சாப்பிடணும் தெரியுமா ஓ முட்டை சத்து எப்படி இருக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெண்டிக்காய் சாப்பிட்டுருக்கு என்ன பிடிச்சிருக்கும் வெண்டிக்காய் எனக்கு முட்டை குழம்பு பிடிச்சிருக்கு நல்லா இருந்து அப்போ என்ன அந்த அவர் வரையிலையா கூடு தூக்கி வைக்கிறேன்னு பாருண்டா கையில் 2 தூக்கி வைக்கலாம் ஏன் பச்சை மிளகா வச்சது இது நான் பச்சை விட்டேன் உங்களுக்கு விருப்பம் இல்லை பச்சை மிளகா உனக்கெல்லாம் தெரியுது முட்டையை கடிச்சு பாருங்க பாதி முட்டை வச்சிருக்கேண்ணா அது ஒரு முட்டை 2 இரவுக்கும் பாலுக்கும் அதான் கொஞ்சம் முட்டையை கொஞ்சம் சூடாக நினைக்கிறேன் சத்து கூட ஆமாம் பேர் வேலை செய்கிறது நான் தானே வேலை செய்கிறேன் எவ்வளோ வேலை உண்டு புல்லில் கோழி வளர்க்குறது மிரக்கறி நடப்புறேன் எல்லாம் பிளான் எல்லாம் போட்டாச்சுட்டு எல்லாம் செயல்படுவோமா சரி அப்போமா சாப்பிட்டுட்டு நாங்கள் நீ அங்கே போயிட்டு பார்ப்போம் அத்தைக்கு நன்றி சொல்லுவோம் ஓ சொல்லுங்க என்ன சொல்கிறீங்க அம்மா சிலவில்லாமல் எல்லாம் செய்திருக்கீங்க அதுக்கு தான் செலவழிச்சாலும் பெருசாக இது நல்லா இருக்கு சிலவில்லை இப்படி சிலவில்லா நல்லா இருக்கு நம்ம சாப்பாடு வரல அம்மா வீடியோ கண்ணு சொல்லு முழு முட்டை போட்டாலும் பிரச்சனை இல்லை பாதி முட்டையை போட்டு நல்லா இருக்குதாங்க கஷ்டம் தான் 2 தூக்குறது வெயிட் தான் பார்த்து தூக்கும் நல்ல அந்த கவனம் பின்னுக்கு தகரங்கள் கிடக்கு ரைட் சரி ஓ கல்லை வச்சு விடுவோம் கையோட என்ன இல்லாட்டா அதை நாங்கள் வைக்கலாங்க ஒன்று வச்சு பார்ப்போம் கவனம் மேலே தகரம் பட்டி போடும்
கிளப்பட்டு நாங்கள் நீ கூட்டு கிளப்ப வேணாம் நான் கிளப்ப நீ கையில் வைக்கிறேன்டா வைக்க சரி சரி ஏன் நீ வா நான் வைப்பேன் சரி வச்சுட்டுங்க இப்போ வந்து எங்களோட வேலை வந்து முடிஞ்சிடும் பெரிய வேலை வந்து செய்யணும்னு சொன்னதான் இன்றைக்கு மாமா லீவ் வழியில் ஒரு மாதிரி மாமா கொண்டு அவ்வளோ வேலையை செஞ்சு முடிச்சோம் என்னென்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூடு வந்து நான் தூக்கிலாமே அந்த கையிலாதானே அப்போ தூக்கிலான்னு விட்டு மாமா சொன்னேன் இப்படிமா அந்த கூடை முக தூக்கி வச்சு இந்த காணியில் கொஞ்சம் புல்லுலக செருக்கி விட்டிங்க ஏதாச்சும் கொஞ்சம் துப்புராய் தந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த சின்ன கோழி குஞ்சு கொஞ்சம் 100 ஆர்டர் பண்ணியிருக்கேன் சின்ன கோழிக்குங்க அப்போ அது வந்து இடங்கள் வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும் அந்த பாம்பூச்சியில் இல்லாமல் இருக்கணும் ஆமாம் அதில் வந்து இடங்கள் கொஞ்சம் நீட்டாகி தாங்கணும் மாமா சரி ஓகே இந்த இது வந்து தம்பேலையில் தானே கொஞ்சம் செய்வோம் லேட்டான வழி போட்டு மாமா இன்றைக்கெல்லாம் ஒரு மாதிரி முடிச்சு தந்துட்டார் சேர்ந்து கூடுதலுக்கு ஆள் இல்லாமல் தானே நின்னாங்க ஏன்னா ஒரு மாதிரி பேருந்துகளை பிடிச்சி கூட தூக்கி இப்போ வச்சாச்சு இப்போ வந்து எங்களோட வேலை வந்து ஃபுல்லாக முடிஞ்சு ஏன்னா இனி வந்து இந்த வேலை தூங்க சரி கோழியை வாங்கி விட்டு வளர்க்க சரி அடுத்த வந்து எனக்கு ஐடியா எல்லாம் வச்சுக்கிறேன் வந்து கணக்கு பேர் கொமெண்ட்ஸ்லேயும் சொன்னாங்க இப்படி தம்பி வீட்டு தோட்டம் பையங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் கொமெண்ட்ஸில் ஓட்டுங்க இப்போ அந்த ஐடியாலாம் நாங்கள் இருக்கிறோம் ஒரு இடத்தை பிடிச்சி சும்மா வேலையில் கட்டி போட்டு கத்தரிக்காய் அதில் கொஞ்சம் தோட்டமாக செய்ய மாட்டேன்னு கத்தரிக்காய் அடுத்த கீரையில் அதெல்லாம் பச்சை நல்லா இருக்கும்ல அந்த ஐடியாலாம் இப்போ இருக்கிறோம் இப்போ வந்து கோழியை வாங்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு அடுத்தடுத்து போவோம் உடனே எல்லாத்தையும் ஒன்றடி வந்துட்டு செய்யலாம் ஒரு இதாச்சும் வந்து போவோம் சரியாக இருக்கும் அப்போ சரி என்ன மாதிரி அப்போ எங்கள் வீடியோ முடிச்சுமா என்ன வேலைனாலும் நாளை ஏறக்கூடிய ஏழாக்க என்ன வச்சுட்டா நான் லீவு நான் செய்வேன் தான் வந்து இப்போ வந்து என்ன கையில் ஆகிட்டுலாம் இப்போ உங்கள் மாமா கேட்கணும் இல்லாக்கிட்டு நானே எனக்கு தேவையான இதே பெரிய வேலைண்டில் நான் துப்புராக்குறான் அதில் துப்புராக்கி இது எல்லாம் வேறு என்ன பெரிய வேலைண்டில் நான் கையில் அப்படியே ஒன்றும் செய்யலாம் மம்பட்டியில் பிடிச்சி புல்லொന്നും கொத்த விடாது கொத்தினா நோவு மண்டபடியில் இந்த வேலைக்கு மாமாட்ட சொல்லி செய்ய மாட்டாங்க இன்றைக்கு ஒரு பிளானை போட்டு அதே ஒரு வீடியோவாகவும் எடுத்துக்கிடாங்க இன்றைக்கு இதில் மினா கிடையாது அதே மாதிரி எடுத்துடும் அப்படி மாமா நிற்கிற நாள் போட்டு வீடியோ முடிப்புனா அவங்க சரி ஓகே அப்போ எங்கள் வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கொமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பெறாக்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ கூட எனக்கு ரொம்ப இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் பாய்.